கையை பிடிச்சிக்கோங்க. பாய். இதுதான் அக்காவுடைய சொந்த இடம் பாருங்க. சுற்றிலும் கம்பி வேலி விட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் வாசப்படின்னு நினைக்கிறோம். இது ரோடு. எத்தனை சென்ட் இது? 5.25 சென்டா? ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்தோம். ஒரு ஹாய் சொல்லுங்க. பார்த்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரு எங்கள் ஊர் வேறு. ஸோ எனக்கு தெரியாது. அவங்க சேனலை பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். புதுக்கூரப்பேட்டையில் ஸ்ரீ கார்த்திகா நர்சரி கார்டன். ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்து ஒரு ரோஸ் செடி வாங்கலான்னு வந்தோம். பார்த்துருக்கோம். இப்போ அவங்க செடிக்கு வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து இட்லி பூ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் வந்து இங்கே வாங்கியிருக்கோம். பாருங்கள், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக முருங்கை கார்த்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் என்னென்னமோ அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. அது வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சுதர்ஷன், உன் பேர் கவியரசன், கவிதரன், சுஷ்மிதா, உன் பேர் மிருதுலா. தன்ஷியோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பாருங்கள். அக்கா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஹாய் ரித்திஷா. ஹாய் சொல்கிறா. பாய் சொல்றியா? ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? போலாமா? ஸ்வேதா ஸ்கூல் போல இன்னைக்கு லீவா? அதான் இங்கே யாரையா பசங்களை போய்ட்டு ஸ்கூலில் விட்டு வந்துடுறான். இப்போ பசங்களை போயிட்டு நம்ம ஸ்கூலில் விட்டு வர போகிறோம். செப்பல் போடுங்க. என்னடா பேக் பின்னாடி திறந்துட்டு நிற்குது? பாரு பின்னாடி பாரு பாரு பாரு. மதிய ஸ்கூலு பசங்களுக்கு. ரித்திஷ் உன் பேக் பின்னாடி திறந்துட்டு இருக்கு ஒரு ஜிப்பு. ஆயிடுச்சு. பாய். கையை பிடிச்சிக்கோங்க. பாய். அக்கா வீட்டுக்கு வந்தது. இப்போ மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். அம்மா வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த லஞ்சு தான். என்னென்ன லஞ்ச்? சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. அடுத்து மீன் குழம்பு. அத்தை இங்கே தான் இருக்காங்க. அத்தை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ஈவினிங்காக அக்கா வந்து விருதாச்சலம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏற்றி விட்ருவாங்க. என்ன பஸ்ஸு? 13 ஆண்டிமடமா? என்ன ஊர் அத்தை? வரதராஜம்பேட்டை தென்னூர் போய் இறங்கணும். நீ அங்கே மாமா வந்து கூப்பிட்டுவாரு. ஊர் பேர் என்னத்தா? சூரப்பள்ளம். அத்தை ஊர் பார்த்தீங்கன்னா சூரப்பள்ளம். ஈவினிங் கிளம்பிடுவாங்க. இப்போ ஒரு 2 மணி போல் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், சிக்கன் குழம்பு 65. இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம் மதியம் லஞ்ச். சார் நீ சாப்பிடல? பசிக்கலையா? மேகியா? சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் உடனே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தானே சசி? போஸ்ட் ஆஃபீஸ், விருதாச்சலம் போஸ்ட் ஆஃபீஸ் போக போகிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருக்கோம். எங்கே கிளம்பியிருக்கோம்? போஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பியிருக்கோம். அக்கா வீட்டில் புதுசாக ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. பாப்போமா? என்ன 2 தொட்டி வெறும் கழிக்குச்சியாக இருக்குது? அச்சோ பாவம். சொல்கிறாங்க. இதில் என்ன செடி? பட்டன் ரோஸ் தான். ஒன்று ரெட்டு, ஒன்று ஒயிட்டு. அப்புறமா இது ஒரு 4 செடி வாங்கிட்டு வந்தேன். என் வீட்டில் மணி பிளான்ட் சூப்பராக நல்லா கொடி வந்திருக்கு. இது என்னது? அழகுக்கு கொண்டு வச்சேன், வளரும். நாங்கள் சாகுது கடைசியில். கரும்பு சக்கை மாதிரி போகுது பாருங்க. கரும்பு சக்கை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போகுது. அதெல்லாம் தரையில தான் வைக்க மாட்டேங்குது. அதான் நான் சொன்னல அப்போவே, இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு என்ன பண்ணுறது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. இங்கே பாரு, 7 மொக்கு விட்டு இருந்துச்சு. அது மட்டும் பூத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அது ஒயிட் ரோஸ் இப்போ வாங்கிட்டு வந்ததா? அப்படியே வந்துடும். எவ்வளோ அது? 100 rupees. 60. எல்லாம் ரோஸு பாருங்க. 2 செடி மட்டும் பார்த்துக்கலாம், குறுத்து வரணும். உயிர் பழக்க வச்சுருவோம். சரி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். இது என்னது? வெல்கம், புது வரவு போல். இதெல்லாம் புது வரவு, அது புது வரவு. யாருங்க இந்த பூ? நானும் வீட்டுக்கு வாங்கணும் இந்த பூ.
அப்புறம் இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தியா? ஃபோட்டோ ஃப்ரேம் என்ன அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் பார்க்கல. அது பாரு. பாருங்க, இது புது வரவு. எங்கே வாங்கினது? மீஷோ. மீஷோ இல்ல, ம் இது வசந்தா மார்ட். மீஷோ வாங்கினேன், எனக்கு தான் தெரியும். இது மீஷோ, அதுவும் மீஷோ. எவ்வளோ அது பூவு? இது வந்து 180, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் 110, இது ஒரு 100 ருபீஸ் சம்திங். ம் இது 250. அது வந்து அங்காளம்மன் கோயிலில் வாங்கினேன், அது ஒரு 100. ம் ம் அந்த மாதிரி அது சாமி. இது நிறையா வாங்கிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு. அப்புறம் இப்போ ஃபோட்டோஸ்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ஆக்சுவலி இன்னும் காமிக்கலையே, ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வீடியோ எடுக்கலையே. போயிட்டு வந்து அதை பார்ப்போம். சரி, ஓகே. சரியா, பார்க்கலாம். அத்தங்கேரம். ம் ம் அழகாக பாருங்கள், பூலாம் வச்சுருக்காங்க. என் வீட்டிலலாம் இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணவே இல்லை. பண்ணுவோம், பட்ஜெட் ப்ராப்ளம். பாய் பாய். சரி, எந்த பேங்க் போகிறோம்? டிஎம்பி தமிழ்நாடு மெர்கனைல் பேங்க். விருதாச்சலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வராராம். சின்ன ஸ்டாலின்னா உதயநிதியா? உதயநிதி இதான் விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டில். இன்னைக்கு கடலூரில் இருக்காரு. இப்போ வராராம். அதனால தோரணங்கள், மாவிளக்குகள். விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட், அர்ச்சனா ஹோட்டல். பேங்க் வந்தாச்சு. ஏடிஎம்மில் பணம் போடுறதுக்காக வந்திருக்கோம். என்ன எவ்வளோ இருக்குன்னு பாரு. 5,000. எல்லாமே 5,000 பாருங்கள், ஏடிஎம்மில் போட போகிறோம். இப்போ ஏடிஎம்மில் பணம் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கார்டுலாம் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. போடுங்க. பணம் உள்ளே போயிடுச்சு, போட்டாச்சு. எனக்கெல்லாம் போட தெரியாது, நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஏடிஎம்மில் பணம் போடலாம் தெரியாது. ஆலினால் ஐநோ 5,000 கன்ஃபார்ம். நம்ம ஏதாவது என்னோடது இல்லப்பா, எங்க அப்பாவுக்கு. நான் ஏதாவது மாற்றி போட்டு ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்ல மிஷினில் போட்டு இன்னும் பழகிக்கல. சும்மா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கற்றுக்கணும், அதெல்லாம் கற்றுக்கிறது இல்லை. இப்போ அக்கா பார்த்தீங்கன்னா மொபைலுடைய ஸ்கேன் இருக்கு, இப்படி பண்ணுறது நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். இப்போ 5,000 போட்டாச்சு. போலாமா? பாருங்க, பாஷா பர்னிச்சருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம். காசு கொண்டு கொடுக்குறீங்க டாடா. நீங்க யாரும் நான் யாரும். ஐயோ, அப்படி கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்மில் இப்போ பணம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். பாலகரை. படித்த காலேஜ், ஸ்கூல் எல்லாமே விருதாச்சலம் சைடு தான். நான்லாம் 8 வருஷம் இங்கே தான் படித்தேன். திருமுதுகுன்றம். திருமுதுகுன்றம். பாலக்கரையை தாண்டி நான் உன் வண்டியை தான் எடுக்கலாம், நீ தான் வேணாம். அப்பா போடுறான் பவானிக்கு ஆப்போசிட். என்ன பொருள்? வண்டி ரூமு பின்னாடி ஸ்டாண்ட். செகண்ட்ஸ்லையா? பவானி ஆப்போசிட் இருந்தாரு. எங்கன்னா வரீங்க பார்த்துக்கலாம். பாருங்க, சங்கத்தம் தாண்டியாச்சு.
நத்தம், சிதம்பரம், பரிங்கப்பேட்டை. இப்போ அக்காவுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். இதான்ப்பா இடம். ஸோ இதுதான் அக்காவுடைய சொந்த இடம். பாருங்க, சுற்றிலும் கம்பி அள்ளிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் வாசப்படின்னு நினைக்கிறோம். இது ரோடு. எத்தனை சென்ட் இது? 5.25 சென்டா? ஃபியூச்சரில் ட்ரிபிள் மாடி வீடு கட்ட போகிறோம். இங்கே தான் பார்த்துங்க. இங்கேருந்து ரோடு அங்கே இருக்கு பாருங்க, பைபாஸ் ரோடு. இந்தியன் ஆயில் கூட அங்கே வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க அக்காவோட இடம். பக்கத்துக்கு. எத்தனை சென்ட் இது? 5.25 சென்ட். ஆப்போசிட்டில் ஒரு வீடு அழகாக கட்டிட்டு இருக்காங்க, டபுள் மாடி. நம்ம ட்ரிபிள் மாடி கட்டுவோம். ம், நல்லா இருக்கா இடம்? ஸோ எப்போ இருந்தே பார்த்தது, ஆனால் மக்களுக்கு என்ன காமிக்கல, இன்றைக்கி தான் காமிச்சிருக்கேன். சுற்றிலும் கம்பி அள்ளி விட்டுருக்காங்க பாருங்கள். 5.25 சென்ட். இப்போலாம் எல்லாம் இங்கே நிறைய இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்தோம். பார்த்துட்டு போகலாம். ஒரு ஹாய் சொல்லுங்கள். பார்த்தாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரு எங்கள் ஊர் வேறு. ஸோ எனக்கு தெரியாது, அவங்க சேனலை பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். சாப்பிட்டு தான் வந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா பைபாஸில் இருக்குது, பொன்னேரி பைபாஸ். வந்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க. இருக்கட்டுங்க. அக்கா எங்கே போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்க தெரியல, வரட்டும். ஸோ பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. பாய். புதுக்கூரப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம், அக்காவும் நானும். பாருங்கள், ரோஸ்லாம் நிறைய ஸ்டாக் போயிடுச்சு, கம்மியாக தான் இருக்குது. எந்த செடி வாங்கலாம்? எது? இது வந்து பட்டன் ரோஸ். அப்பப்போ பூக்கிறது. இதில் ஒன்று வாங்கிக்கோ. அதில் அந்த டைப்பில் ஏதாவது ஒன்று வாங்கலாம். ரோஸா? எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. 7 days ரோஸா? 7 days இல்லை, இல்லையா? பெங்களூர் 7 days. எது இதா? அந்த ஒத்தப்பூ இருக்குமா, அதுவா? அடிக்கடி பூக்கிறது. இது 4 மொக்கு இருக்குது, இது வேணால் எடுத்துக்கோ. இல்லையா, அதே பழுதா? அது நல்லா தான் இருக்குது. எது? ஒரு பட்டன் ரோஸ் தான் வாங்க போகிறேன். இது அழகாக இருக்கு. இதில் மொக்கு இருக்கு. மொக்கு இருக்கிறதா பார்க்குறியா? இது அழகாக இருக்குது. அது எடுத்துடுச்சு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா புதுக்கூரப்பேட்டையில் ஸ்ரீ கார்த்திகா நர்சரி கார்டன். ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்து ஒரு ரோஸ் செடி வாங்கலான்னு வந்தோம், பார்த்துருக்கோம். இப்போ அவங்க செடிக்கு வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை தண்ணி அடிச்சுட்டே வரோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்காங்கன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முந்திரி. இது ஃபுல்லாக பாருங்கள் தென்னை மரம் கன்று, தென்னங்கன்று. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாப்பழ மரம்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கு பாருங்க. ஸோ உள்ளே ஃபுல்லாக முந்திரி தான் அதிகமாக வச்சுருக்குறாங்க. ரோஸ் செடி மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நம்ம ஒரு ரோஸ் செடி எடுத்துகிட்டு கிளம்புவோம். இது நெல்லிக்கன்று, இது சீத்தாப்பழம் கன்றுன்னு நினைக்கிறோம். ஒரு செடி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ரோஸ் செடி அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். பட்டன் ரோஸ் மட்டும் ஒன்று எடுத்து கொடுங்க. ஸோ இந்த வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். பாருங்கள், பட்டன் ரோஸ் எடுத்துருக்கேன். என்ன கலர்னு தான் தெரியல, பார்ப்போம். ஓகே. ஸோ வந்தீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ சிசி? 60 ரூபா. 60 ரூபா. ரோஸ் செடிலாம் 100 ரூபா தான். ஸோ எல்லா வகையான செடியும் உங்ககிட்ட இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்ரீ கார்த்திகா நர்சரி கார்டன். ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பூ செடி வந்து ஒன்று எடுத்துருக்கோம். சரிங்க, அடுத்த ஷாப்புக்கு வந்து இப்போ நம்ம இது ஒன்று எடுத்துருக்கோம். ரோஸ்
அடிக்கடி போகும். அக்கா இதெல்லாம் என்னது? சோட்டன் சென்டர். இது நல்லா வளருமா இல்லை இவ்வளோதானா? இதே மாதிரி இருக்கும். அந்த சைடில் நிறைய பூந்துட்டு இருக்கும். இப்படி பஃபனாக வருமா? இதெல்லாம் ஃபாரின் சைடு அதிகமாக இருக்குமே அதுவா? இல்லை 7 days. ஆனால் 7 days என்ன சேர்த்தே போச்சு. நீங்கள் வேற 7 days ஆகிடும். 7 days என்ன சேர்த்துருச்சு. இவ்வளவு எப்படி இருக்கும் வாங்கினா எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து இட்லி பூ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் வந்து இங்கே வாங்கியிருக்கோம். எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இது 100 ரூபா, இது 50 ரூபா. பாருங்க அழகாக இருக்கு. வீட்டுக்கு ரோஸ் செடியும் ஒரு இட்லி பூ செடியும் நம்ம வாங்கியிருக்கோம். புது வீட்டில் கொண்டு போய் வைக்கிறோம், வளர்க்குறோம். அங்கே ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். ரெண்டாவது ராசி நர்சரி. ஃபர்ஸ்ட்டில் ஒன்று இருக்குது, நம்ம ரெண்டாவது கடையில் வாங்கியிருக்கோம். எப்போவும் வாங்குற கடை. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 3 செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன சைஸ் சொல்கிற சொல்லு. அந்த 2 இது ஒன்று கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வை. இந்த 2 செடி அக்கா என்னை எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்க சொல்கிறாங்க. இது அழகுக்கு தான் வீட்டில் வை. சாவில் உயிரோட தான் இருக்குது. ஏதாவது போட்டு குழைக்க வை. இப்போ 3 செடி தூக்கிட்டு போயிடலாமா? கிளம்பு. நான் எல்லாம் இருக்கிறத வச்சு நான் மேனேஜ். இது எப்படி பிடுங்கிறது? அப்படியே எடுக்க வேண்டியது. இப்போ வளர்ந்துச்சு பார்த்தியா? இது இங்கேருந்து நான் பிடிங்கி ஒடிச்சு வச்சேன். ஒடிச்சாலே வளருமா? பார்த்தீங்கன்னா இந்த 3 செடியை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த மண்ணோட மட்டும்தான் எடுக்க போகிறோம். பாக்ஸ்லாம் எடுக்கல. அது 2 தூக்கி இதில் பிடிங்கி சொல்லி ஒரு தூக்கிட்டு போயிடு. இதோடையா? கவர் எடுத்துகிட்டு போயிடு. சரி. வேறு ஏதாவது அங்கே வச்சாலும் வச்சு இல்லை கவர் கழுவி வை. அப்புறமா தான் சரி, போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். புவனகிரிலேருந்து வரும்போது நம்ம ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ அன்பாக்சிங் பண்ணி அக்கா காமிக்கிறாங்க என்னென்ன ஃபோட்டோனா. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள், சாமி ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோ அக்காவுடைய ஃப்ரெண்டு ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோ பாருங்கள், மயில் ஃபோட்டோ. நல்லா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்குது. அடுத்து பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்றதுனால. கிருஷ்ணர் சூப்பராக இருக்குது. கண்ட்ரிஸ்டி ஒரு பாசிட்டிவ் வைப்பு. அதுக்காக 5 ஃபோட்டோவா? ஸோ இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக நம்ம வந்து புவனகிரியில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இங்கேருந்து இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அத்தையை கொண்டு போயிட்டு விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நான் அப்படியே ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறேன். எல்லாத்தையும் எங்கே மாட்ட போகிறேன்? ஹால்லையா? ஓகே. சுவேதா பாருங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு ஸ்கூலா? ஓகே. சரி, நான் ஊருக்கு கிளம்புறேன். கிளம்பியாச்சு. இந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து ஒரு 3 பூச்செடி எடுத்துக்கிட்டோம். கொண்டு போயிட்டு மெத்த வீட்டில் வச்சு வளர்க்குறோம். சுவேதாவா இதை எடுத்து கீழே இது அப்படியே எடுத்துக்கோ. அத்தை கிளம்பிட்டியா? அத்தையை போய் விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒரு ஆள் பிடிச்சா போயிட்டு கிளம்பியாச்சு. பாய். சரி பாய். எங்கள் பூச்செடி முன்னாடி வச்சுக்கிட்டேன் ஒரு சாக்கு வச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா இப்போ மாடியில் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக முருங்கை கார்த்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் என்னென்னமோ அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. அது வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க நான் காமிக்கிறேன். தேங்காய் வந்து கட் பண்ணி எல்லாமே காய வச்சுருக்குறாங்க. இந்த சைடு புளி காயுது. இந்த சீட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா காய வைப்பாங்க புளி. தேங்காய் வந்து செருக கட் பண்ணி ஆடுறதுக்காக இங்கே வந்து காய வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம மரத்தில் விளைஞ்ச தேங்காய் எல்லாமே இப்போ தேங்காய் நாடுறதுக்காக இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் உடச்சி போட்ட ஓடலாம் இந்த பக்கம் கிடக்கு. இப்போ இந்த ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. இப்போ முருங்கைக்காய் அறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் இது இதுலேயே இருந்தால் நாளைக்கு காயாதா? டாமி ஓட்டு வீடு, சீட்டு வீடு, மெத்த வீடு. ஸோ 3 வீடும் பாருங்கள் ஒரே இடத்துல வியூ பாயிண்ட். மாங்காய் மரத்தில் நிறைய பூ பாருங்க. மாடுலாம் அந்த சைடு மேய்ஞ்சிட்ருக்கு. நான் வரத்துக்குள்ளே பால் வந்து கறந்துட்டாங்க. நம்ம மரத்தில் மாங்காவை பாருங்க, ஒட்டு மாங்காய். இந்த 2 மாங்காய் இப்போ அம்மா பறிச்சு கொடுக்குறாங்கதா? இங்கே பாருங்க, கவர் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த மாங்காவுக்கு. சேஃப்டியா? அணில் சாப்பிடாம இருக்கிறதுக்கா? நிறைய பூ வச்சிருக்கு. காய்க்குமான்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் இப்போ மரத்துலேருந்து பறிச்சாச்சு. இந்த மரத்தில் தான் பாருங்கள். இது வந்து சீக்கிரம் நிறையா காய் வைக்கும்னு நினைக்கிறேன். பூ நிறையா இருக்குது.
ஆனால் பூ வந்து கொட்டுலுதா கீழே. இதுக்கு மருந்தெல்லாம் அடிப்பாங்களே. ம் இந்த ஒரு மாங்காய் அப்பா அறுத்துட்டார் பாருங்க. சோளக்கருது என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்க. 2 பால் 1 லிட்டர் குழம்பு வெளியில் இருந்தது. கிளம்ப வேண்டியதுதான். அம்மா வீட்டிலேருந்து இப்போ சிதம்பரம் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு என்னென்ன கொண்டு போகிறேன்னு வீட்டுக்கு போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக எங்கள் டைம் வந்து ஒரு 5:30 மணி போல் ஆகுது. வீட்டுக்கு போகிற எப்படியும் ஒரு 6:30 மணி ஆகிடும். அப்படியே பொறுமையாக போகலாம். போயிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். Much later. தன்ஷி வந்தாச்சு வீட்டுக்கு. கரெக்டாக டைம் என்ன ஆகும் இப்போ? தன்ஷியோட புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துங்க. நவரு தன்ஷி, சுதர்ஷன், உன் பேர் கவியரசன், கவிதரன், சுஷ்மிதா, உன் பேர் மிருதுலா. தன்ஷியோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பாருங்க. தன்ஷி ரோஸ் வாங்கிட்டு வந்துருங்க பார்த்தியா? ரோஸ் செடி, ரோஸு வைக்கணும். இவங்க திறக்கிறதுக்குள்ள நைட் ஆகிடும். ஓப்பன் பண்ணியாச்சா? சுஷ்மிதா அட்டவா லைட்டை போடுங்க. வண்டி மேலே ஏற்றலாம். இது அங்கே போயிட்டு நம்ம இறக்கலாம். ஜாலி தான். வீட்டில் இல்லைன்னா பசங்களுக்கு ஜாலி தான். என்ன சொன்னாங்க? நான் வீட்டில் இல்லைன்னா விளையாட வருவாங்கன்னு சொன்னாங்களா? பார்த்துக்கங்க ரெக்கார்ட். இன்றைக்கி விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கும் போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 6:30 மணி போல் வந்திருக்கேன். அக்கா வீட்டில் கொண்டு போய் மளிகை பொருளை கொடுத்துருக்கோம். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். அம்மா வீட்டுக்கு ஆக்சுவலி போனது நல்லதாக போச்சு. ரேஷன் கடை இன்றைக்கி ஓப்பனில் இருந்துச்சு. ரேஷன் கடைக்கு போயிட்டு நம்ம பொருளும் வாங்கியிருந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு இப்போது காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ தனுஷி காமிப்பா. காமிமா. அம்மா வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பரோட்டா வந்து குறுக்கு ரோடு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி அதை நான் வீடியோ எடுக்கல, டைம் கிடைக்கல எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அதனால் வீடியோ எடுக்க முடியல. பரோட்டா ஒரு 6 பரோட்டா 60 ரூபாய்க்கு நான் குறுக்கு ரோட்லேயே வாங்கிட்டேன். அடுத்து அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் குழம்பு, அப்புறம் பால், சோளம், அப்புறம் சோளம் வறுக்கி, அது ஆயா கொடுத்தாங்க வீட்டில் இருந்துச்சுன்னு. அப்புறம் மிச்சர். இங்கே ஒரு மாங்காய் மரத்தில் நம்ம ஒரு மாங்காய் பறிச்சிருந்தோம், முருங்கைக்காய். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பூச்செடி ஃப்ரெண்டில் பூச்செடி இருக்குது, போய் பார்க்கலாம். வாங்கிட்டு வந்திருக்கிற பூச்செடிலாம் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து பட்டன் ரோஸ். அது வந்து ரோஸ் ரெட் கலரில் பூக்கிற ரோஸு. அடுத்து இது வந்து இட்லி பூ. ஸோ இதெல்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல வைக்க போகிறோம். இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்கட்டும். நாளைக்கு வைக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாமே எடுத்து ஆமாம், இது இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம இந்த பூச்செடி எடுத்து வைக்கணும். நாளைக்கு தான் இந்த ஒர்க்கை பார்க்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூச்செடி எல்லாத்தையும் எடுத்து நம்ம அழகாக இதில் புதைச்சி வைக்க போகிறோம். ஓகே, வாங்கிட்டு வந்திருக்கிற பூச்செடி எல்லாமே வெளியில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்து வந்துருப்பீங்க. அது நாளைக்கு தான் ரெடி பண்ணணும். இப்போ ஸ்டெப்லேயே வச்சு தண்ணி மட்டும் அழகாக தெளித்து வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் கொடுக்குறேன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.